இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு என்ன இது ஒத்தப்படையில் தான் நலங்கு வைக்கணும், ரெத்தப்படையில் வச்சிட்டோமே அப்படின்னு சொல்ல என்ன ஈஸ்வரி இப்படி சொல்லிட்டு இருக்காங்க, இன்னும் யாரை வச்சு நலங்கு வைக்கிறது, எல்லாரும் வச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்ல அம்முண்டீஸ்வரி சொல்கிறாங்க, அதான் நம்ம ராஜா இருக்கார்ல அவரே வைக்கட்டும், என் மாப்பிள்ளை சொன்ன மாதிரி அவரை என் சொந்த தம்பியாக தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அக்கா என்ன பேசிகிட்டு இருக்க நீ, உனக்கு அப்படி ஒரு தம்பி தேவையே இல்லை, இவெல்லாம் வந்துட்டு ஒன்றும் வைக்க வேணாம்க்கா, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்ல, ஏன் எப்போ பார்த்தாலும் அவன் மேலே ஏதாவது ஒரு கோவத்திலே இருக்க, அவன் வைக்கட்டும், எப்படியும் வந்துட்டு ஒரு ஆள் இப்போதைக்கு கிடைக்க போகிறதில்ல, இதில் ராஜா வைக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை, நீ அமைதியாரு, டிரைவர் நீ வந்து வையே அப்படின்னு சொல்ல, இல்லை மேடம் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி சொல்லிடுறாங்க. இங்கிட்ட வந்துட்டு மயில் சொல்கிறாரு, ஏப்பா சாமியே வரம் கொடுத்துருச்சு, நீ ஏன்பா போப்பா வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரின்னு சொல்லிட்டு காட்டி வைக்க போகிற நேரத்தில், மேடம் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்கிறாங்க. என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தா, என்னதான் இருந்தாலும் இவர் வைக்கிறது சரிப்பட்டு வராது, நான் வந்துட்டு மகேஷை வர சொல்கிறேன், மகேஷ் தானே ரேவதியை கட்டிக்க போகிறவா, அவள் வச்சா சரியாக வந்துடும் அப்படின்னு சொல்ல, சரி எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஃபோன் போட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, இங்கிட்ட வந்துட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க 10 நிமிஷம் தான் இருக்குது நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே, அதுக்குள்ளே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல மகேஷுக்கு ஃபோன் பண்ணி இங்கே கூப்பிடுறாங்க. அதில் பொம்பளைங்க சமாசாரம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, அட மாடே நீ வெள்ளாட்டி இப்போ அந்த டிரைவர் வச்சிருவான்டா, வந்து தொலை, பட்டு வேட்டி பட்டு சட்டையோட வா சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அவனும் வந்துட்டு கிளம்பி வந்துட்டு இருக்க, இதோ வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்றாங்க. என்ன இது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்க இன்னும் ஆளை காணுமே, மறுபடியும் ஃபோன் பண்ணி பாருமா அப்படின்றாங்க. அந்த திக்கம் மகேஷ் வந்துட்டு இருக்கும்போது இடையில வண்டி வேற பஞ்சர் ஆகிடுது, ஐயோ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுட்டு நின்றுட்டு இருக்கேன். இங்கிட்ட வந்துட்டு மாயா கால் பண்ணுறாங்க. அப்போது மறுபடியும் மகேஷ் அட்டன் பண்ணி, நான் வந்துட்டு தான் இருந்தேன், ஆனால் வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு, என்ன பண்ணேன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, அட கூமுட்டை அதை நிப்பாட்டி போட்டு ஏதாவது டாக்ஸியோ வண்டியை பிடிச்சி வா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கிட்ட வந்துட்டு இதோ வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, அதை இங்கே வச்சே பேசுறது எதுக்குமா அங்கங்கே போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்ல, மாயா வந்துட்டு அப்படியே முறைக்கிறாங்க. டைம் ஆகிட்டே இருக்குமா, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, சரி அப்போ டிரைவர் நீயே வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அவங்க சொல்கிறாங்க. சந்திராவும் மாயாவும் வந்துட்டு அப்படியே முறைச்சு நின்று பார்த்துட்டு இருக்க, கார்த்தி போய் வந்துட்டு நலங்கு வைக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு மேலே போகிறாங்க. இதெல்லாம் அவங்க தாத்தா பாட்டி மொபைலில் பார்த்துட்டு இருக்காங்க. மயில் தான் வந்துட்டு வீடியோ கால் பண்ணி காமிக்கிறாரு. அப்புறம் மேலே போயிட்டு செயின் எடுத்துகிட்டு வந்து ரேவதி கிட்ட கொடுக்குறாங்க. இதை வந்துட்டு சந்திரா பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இது செயினெல்லாம் வாங்கி வச்சிருக்க, அப்போ இதெல்லாம் உன்னோட பிளான் என்ன, முன்னக்கூட்டியே இப்படியெல்லாம் நடக்கும், நம்ம வந்துட்டு நலங்கு வச்சு செயின் கொடுக்கலான்னு நினச்சிட்டு இருந்திருக்க அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் இல்லை நலங்கு ஃபங்க்ஷனுக்காண்டி நான் இந்த மாதிரி கிஃப்ட் வாங்கி வச்சிருந்தேன், அதை தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, பாத்தியா நம்ம பேரை வந்துட்டு எப்படி சமாளிக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி வந்துட்டு சந்தோஷப்படுறாங்க. என்னதான் இருந்தாலும் தாய் மாமா முறையில் சீர் செய்யறதுன்னு ஆயிடுச்சு, நீ வந்துட்டு கழுத்திலே போட்டு விட்டுருப்பா அப்படின்னு சொல்ல, இல்லைங்க பரவாயில்ல அவங்களே போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கையில் வந்துட்டு கொடுத்துட்றாங்க. கழுத்தில் போட்டால் பிரச்சனை வரல, அதுதான் என் பேரன் பாரு அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஈஸ்வரி ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம அங்கே போய் இருந்து பார்த்துருந்தா இதை விட சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக நம்ம பேரனுக்கு பேத்திக்குந்தாங்க கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்ல, இப்போயே அவங்க 2 பேரும் பொண்ணு மாப்பிள்ளை மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க. என் அப்பா முருகனே சொல்லிட்டான், என் பேத்திக்கு பேரனு தான் கல்யாணம் நடக்க போகுது, அதை எப்படியாவது நடத்தி வச்சிரு முருகா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்கிட்டு வந்துட்டு கார்த்தி சைடில் வந்து நின்றுக்கிறாங்க. அப்போ தான் மகேஷ் வந்துட்டு ஆட்டோ பிடிக்க போகிற நேரத்தில் ஒருத்தர் வேற சேரவாரி வேற இறச்சிட்றான். அதோட வெக்கு நடந்து வந்து ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல வந்து பார்த்தா எல்லாருமே மகேஷை பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா இது கோலம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்துட்டு கேட்குறாங்க. இல்லை நான் வேமா வந்தேன்னா வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு, அதுக்கடுத்து ஆட்டோ பிடிக்க போனால் ஒருத்தன் என் மேலே சேரவாரி இறச்சிட்டான் அப்படின்னு சொல்ல, கண்ட கருமாந்திர அளவுக்கு அப்படியே வருவியோ அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்துட்டு மனசுக்குள்ளே திட்டுறாங்க. சரி மாப்பிள்ளை அதுக்கு எதுக்கு இப்படியே நின்றுட்டு இருக்கீங்க, போங்க போய் பாத்ரூமில் குளிச்சுட்டு மாப்பிள்ளை நீங்கள் போய் உங்கள் ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுங்க அப்படின்னு மயில் சொல்ல, ஆமாம் இவனுக்கு ட்ரெஸ் ஒன்று தான் குறை, போகிறேன் என்னதான் இத்தனை கலவரத்துலேயே அந்த காலர் பட்டை நவுற மாட்டிக்க உங்களுக்கு என்ன வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்துட்டு கூப்பிட்டு போகிறாரு. இங்கிட்ட வந்துட்டு ஒரு பொண்ணை வந்துட்டு காமிக்கிறாங்க. வீட்டுக்கு வெளியில் வந்துட்டு அப்படியே முறைச்ச மணிக்கு நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே ஃப்ளாஷ்பேக் ஓட்டு காமிக்கிறாங்க. சிவனாண்டி தான் இந்த பொண்ணையும் அவங்க லவ்வரையும் பிடிச்சி வச்சு அவங்க ஊரை விட்டு போகிறதா இருப்பாங்க. நீ ஊரை விட்டு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வேலையை செஞ்சு கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கை நிறைய பணத்தை கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒருத்த மேலே கற்பழிப்பு பழி போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ எதுவும் பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல, உடனே அவங்க லவ்வர் தான் சொல்கிறாங்க, நம்ம தான் ஊரை விட்டு போயிடுவோம்ல, அதுக்கு முன்னாடி சார் சொல்கிறத பண்ணி கொடுத்துட்டே போயிடுவோம் அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு அந்த பொண்ணு இங்கே வந்திருக்கு. சந்திராவும் இந்த பொண்ணுக்காண்டி தான் உள்ளே வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்ததுமே மேலே முதரும் போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாங்க. இதை வந்துட்டு சாமுண்டீஸ்வரி அவங்க ஹஸ்பண்ட் மாடியில் தான் ஃபோன் பேசிகிட்டு இருப்பாரு. அதை பார்த்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணு உள்ளே போகிறதையும் பார்க்குறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக எதுவும் கவனிக்காமல் மறுபடியும் ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் வந்துட்டு சந்திரா கார்த்தியை கூப்பிடுறாங்க. டிரைவர் மேலே அந்த ரூமில் இலக்கட்டு இருக்குது, அதை போய் எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியவே பின்னாடி அமுச்சு வைக்கிறாங்க. கார்த்தி இலக்கட்டுக்கு எடுக்க போகிறதையும் ரேவதியோட அப்பா வந்துட்டு பார்க்குறாரு. உள்ளே போனதுமே அந்த பொண்ணு வந்துட்டு கதவு பூட்டிட்டு ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் கிளிக்க ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சிருது. கார்த்திக் என்ன பண்ணுறேனே தெரியல. என்ன பண்ணிட்டு இருக்க நீ, தேவையில்லாமல் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காத, உங்களுக்கு என்ன வேணும், ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கத்துறாரு. ஆனால் திடீர்னு அந்த பொண்ணு அழுதுகிட்டே வெளியில் வருது. இதை வந்துட்டு அவங்க அப்பா பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் வைங்க போன அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு அவர் வந்துட்டு கீழே வர்றாரு என்ன நடக்குன்னு தெரியாமல். என்னாச்சுமா, எதுக்குமா இப்படி ஓடி வர அப்படின்னு சொல்ல, நான் அந்த ரூமில் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் இருக்குன்னு நினச்சிட்டு போனேன். நான் இந்த ஃபங்க்ஷனுக்காண்டி வந்த பொண்ணு தான். ஆனால் என்கிட்ட போய் இந்த கருப்பு சீட்டு போட்டிருக்கால வந்துட்டு தப்பாக நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்ல எல்லாருமே அதை கேட்டு ஷாக் ஆயிடுறாங்க. மகேஷ் வந்துட்டு மனசுக்குள்ளே நினைக்காங்க, ஆத்தாடி நீ என்னை விட தில்லாலங்கடியாக இருப்ப போலடா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கு. எங்கிட்ட வந்துட்டு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, என்ன டேவர் உன்னை பற்றி இந்த பொண்ணு தப்பு தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, எனக்கே என்ன எதுன்னு தெரியல, சந்திரா மேடம் தான் மேலே இலக்கட்டு இருக்குன்னு சொல்லிட்டு என்னை அமுச்சு விட்டாங்க. அங்கே போய் பார்த்தா திடீர்னு இந்த பொண்ணு அவங்க ட்ரெஸ் அவங்களே கிழிச்சிட்டு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, இல்லை இவன் தான் என்னை கெடுக்க பார்த்தான், இதை நான் எந்த கோவிலில் வேணால் நான் சத்தியம் பண்ணி சொல்லுவேன், இதுதான் உண்மை, இவன் வந்துட்டு கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கார்த்தி என்ன பண்ணுறது தெரியாமல் ஷாக் ஆகி போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது.